ஹலோ ஸ்வாகுட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. நிறைய பெற்றோர்கள் எப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்ற ஆவலாக காத்து கொண்டிருப்பீங்க. ஸோ நிறைய விஷயம் போயிட்டுருக்குப்பா ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி. அதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸ்கூல் உண்மையிலே எப்போ துவங்குறாங்க, அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சா? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே தமிழகத்தில் மே மாதம் ஃபுல்லாக ஸ்கூல் லீவ் விட்டுட்டு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்கப்பா. ஆனால் இந்த ஆண்டு என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்து ஜூன் 4ஆம் தேதி வெளியாவதனால பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது குறித்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் கோடை வெயில் அதிகமாக இருந்தது, இதன் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பு சற்று தாமதமாக ஜூன் 2வது வாரத்தில் திறக்க முதலில் திட்டமிட்டோம். அதாவது ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் வெயில் மே மாதம்லாம் அடித்து வெளுத்து வாங்குச்சா. ஸோ அதனால் ஸ்கூல் வந்து ஜூன் செகண்ட் வீக்கில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை, எங்கள் ஊர் சைடில் நல்ல மழைப்பா. ஸோ நம்ம ஊர்லலாம் மழையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ வந்து கடந்த வாரத்துலேருந்து மாநிலம் முழுவதும் வந்து நல்ல பரவலான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு வாரமாக வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையமும் அறிவித்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஒரே கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்காங்க. வெயில் ரொம்ப அடித்து அதுக்கப்புறம் திருப்பி மழை பெய்யுது. அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இல்லைனா நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு உடனே துவங்கிடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைனலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 27ஆம் தேதி தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் முதல் வாரத்திலேயே தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் பள்ளிகளை திறக்க பரிசீலித்து வருகிறார்கள். ஸோ இது சார்ந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க போகுதுப்பா. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, மே 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஸோ அப்போதைய சூழல்களை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். ஸோ அதனால் மே 27ஆம் தேதி தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ ஆகுது, எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் எந்த நியூஸ் வந்தாலுமே வந்து பெரும்பான்மையாக நம்பாதீங்க பிள்ளைகள். அஃபிஷியல் நம்ம நோட்டீஸ் கொடுக்கட்டும், அப்படி இல்லையா நியூஸ் சேனல்லே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒன்று நியூஸ் சேனலில் நம்ம வரதை நம்புவோம், அப்படின்னா அஃபிஷியல் நோட்டீஸ் வரதை நம்புவோம். ஸோ மற்ற எதில் சொன்னாலும் பெருசாக நம்பிக்காதீங்க. மே 27ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்து நம்மளுக்கு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? பெருசாக மற்றவங்க சொல்கிறத யோசித்துட்டு திங்க் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. ஐயோ லீவெல்லாம் போயிருச்சா, ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போதா, அப்படிலாம் நீங்கள் வந்து வரி பண்ணாதீங்க. நம்ம வந்து டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், சரிங்களாப்பா? இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை, டேக் கேர்.